ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, நான் ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அந்த ஸ்டாக் கடைசி வரைக்கும் இருக்கும். டிமேட் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய புரோக்கர் அது வரைக்கும் நினைச்சு நிற்பாரா? சப்போஸ் அவர் அதை க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா என்னோட ஸ்டாக்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் தெரியும். நீங்க லாங் டேர்முக்கு ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா CDSL ஆர் NSDL அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அது என்னென்ன மெசேஜ் வரும் அப்படின்னா, உங்களுடைய பேன் நம்பர் போட்டு உங்களுடைய புரோக்கருடைய டிமேட் அக்கௌண்ட் நம்பர் போட்டு நீங்க தான் இந்த ஷேரை வாங்கியிருக்கீங்களா, உங்க புரோக்கர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு மெயில் வரும். அதை நீங்க சப்போஸ் நீங்க வாங்கலை அப்படின்னா நீங்க அதுக்கு ரிப்ளைமெண்ட் பண்ணலாம். நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா கேன்சல் ஆகும். இதை என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஷேரும் லாங் டேர்முக்கு ஒரு நாளைக்கு மேல ஹோல்ட் பண்ணாலே அது டெலிவரி ஃபார்ம்ல வரும். அப்படி வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஷேருமே CDSL and NSDL கீழே ட்ராக்கபிள்ல இருக்கு. இன்கேஸ் நீங்க டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கக்கூடிய புரோக்கர் டிஃபால்ட் ஸ்டேஜ்க்கு போயிட்டாரு அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. உங்க டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஷேர்ஸை இந்த CDSL and NSDL மூலமா வேற ஒரு புரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியா ஷேர். இன்கேஸ் உங்களுடைய புரோக்கர் இது மாதிரி டிஃபால்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணும் போதே ஒரு ப்ராப்பரான ரெகுலேட்டட் புரோக்கர் சூஸ் ரொம்ப